எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஐயனாருடைய அருளால் இன்றைய தினம் நாங்கள் நெடுந்தீவு மன்னனுடைய நெடுந்தீவு மேற்கிலே 3ஆம் வட்டாரத்துக்குரிய முதலாவது தேர்தல் பிரச்சாரமாக ஐயனாருடைய ஆலய வளாகத்தில் ஆலய வாசலிலே இந்த பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஐயனார் அதுக்குரிய நல்ல அருளை தருவார் என்ற நம்பிக்கையும் உண்டு. குறிப்பாக இந்த பிரதேச சபைகள் என்பது ஒரு குட்டி அரசாங்கம். இலங்கையின் வரலாற்றில் முதல் ஒரு பெண் தவிசாளர் தந்த பிரதேச சபை நெடுந்தீவு தான். இலங்கையிலேயே பெண் பிரதமர், பெண் ஜனாதிபதி எல்லாம் முதல் இருந்ததாக நாங்கள் பறைசாற்றி கொண்டிருந்தாங்க. ஆனால் முதலாவது இலங்கைக்கான ஒரு பெண் தவிசாளரை தந்ததும் நெடுந்தீவு மண் தான். நெடுந்தீவு மண்ணுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதுவும் ஒரு தமிழ் தேசிய கட்சியாக அந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை தந்ததும் அது ஒரு வரலாற்றின் அடையாளம். இந்த குட்டி அரசாங்கமாக இருக்கிற இந்த பிரதேச சபையினுடைய நிர்வாகங்கள் இப்பொழுது கொஞ்சம் விரிவு பெற்றிருக்கிறது, அது விரிவடைந்திருக்கிறது. அதாவது புதிய அரசாங்கமும் நடைமுறையில் வந்திருக்கிறது. மக்கள்கிட்ட சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது. இப்போ எல்லாருக்குமே நாங்கள் யுத்தம் நடந்து முடிந்த பிறகு பல இழப்புகளோடு வாழ்கிறதால நாங்கள் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும், இப்போ அவரோட இருந்தால் என்ன இவரோட இருந்தால் என்னன்ற சிந்தனைகள் மக்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இப்பொழுது இருக்கிறது என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி என்ற அரசாங்கம். அவர்கள் யுத்தம் நடத்தையில் எங்கள் மீது குண்டுகளை பொழியலை. ஆனால் அவர்கள் ஒன்றும் எங்களை துன்புறுத்துகிற மாதிரி எங்களுக்கு தெரியலை. ஆனால் மிக நூதனமாக ஒரு மென்போக்காக எங்களுக்கு விளங்காமலே நாங்கள் மெல்ல மெல்ல இந்த மண்ணிலிருந்து நகர்த்தப்பட்டு அல்லது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம்ன்றதை நாங்கள் உணர வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறியிருக்கு. உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை. நாங்கள் எங்களை இந்த ஸ்ரீலங்காவினுடைய மஹிந்த அரசு சரி அல்லது அதுக்கு முதல் இருந்த அரசுகளும் பிறகு வந்த அரசுகளும் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலையை எங்களோட மண்ணில் செய்திருந்தது. அந்த இனப்படுகொலையை அவர்கள் செய்து முடித்த பிறகு அதை மூடி மறைக்கிறதுக்கு அல்லது அப்படி ஒன்று நடக்க இல்லை என்று சொல்கிறதுக்கு இன்றைக்கு உலகத்திட்ட ஒரு கருவியாக பயன்படுத்தப்படுறார்கள் தான் இந்த தேசிய மக்கள் சக்தி என்ற என்பிபி அரசு. இவர்கள் சொல்கிறார்கள் இங்கே எந்த போர்க்குற்றங்களும் நடக்க இல்லை, தமிழ் மக்கள் மீது எந்த இன ரீதியான தாக்குதல்களும் நடக்க இல்லை, தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை என்றார். அப்போ தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் நாங்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை பார்க்க வேணுமே, எங்களுக்கு ஒரு முறை இருக்க வேணுமே. இலங்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்றால் 333 பிரதேச செயலாளர் பிரிவுகள் இருக்குது. அன்னளவா சில நான் சொல்வதில் பிழை இருந்தாலும் 333 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் நெடுந்தீவும் உண்டு. ஆனால் ஒரு தேசிய பாடசாலை அல்லது கணித விஞ்ஞான பிரிவுகள் இல்லாத ஒரு பாடசாலைகளை கொண்ட ஒரு பிரதேச பிரிவு தான் நெடுந்தீவை இப்படி ஒரு வட்டத்துக்கான் வச்சுருப்பார். எங்கள்கிட்ட ஒரு ஆட்சி முறை இருந்தால் தான் நாங்கள் அதை வெளியில் கொண்டு வரலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லை சார் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாருமா சேர்ந்து தான், தனியாக நானண்டு இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஓரளவுக்கு இயலக்கூடிய அளவுக்கு ரோட்டுகள் செய்தோம். கம்பர்லிய திட்டத்துக்கூடாக கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கான வேலை திட்டங்களை செய்து முடிக்கிறாங்க. கோயில்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் எங்களோட காலத்தில் காசு போட்டோம், வேறு காலத்தில் காசு கிடையாது. எல்லாருமா சேர்ந்து நாங்கள் அதை செய்ததால் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது மக்கள்கிட்டையும். இவர்கள் ஏதோ செய்தவர் அப்போ எங்களால் செய்ய முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பிரதேச சபை எங்கள்ட கையில் இருக்குமென்றால் எங்களுக்கு வாகனத்தில் திரியணும் அல்லது அங்கே போகணும் இங்கே போகணுமென்றதில்லை. எங்களுக்கு நெடுந்தீவை ஒரு சுற்றுலா பயணிகளை கூட கவரக்கூடிய இடம், ஒரு சரியான போக்குவரத்து இருக்க வேணும். இப்போ குறிகட்டுவான்லேருந்து வெளிக்கிட்டால் ஒரு 1/2 மணி நேரம் தான் நாங்கள் நெடுந்தீவுக்கு வரணும், நெடுந்தீவிலேருந்து 1/2 மணி நேரம் போகக்கூடிய மாதிரி இருக்க வேணும். ஒரு நம்பகத்தன்மையோடு உருவாக்க வேணும். ஒரு வசதியாக மக்கள் வந்து போகக்கூடிய போக்குவரத்து வசதியை நாங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் தான் இந்த செயல்பாடு அமைய வேண்டும். அதுக்காகத்தான் மாகாண சபை இருக்கிற பொழுது கூட இந்த நெடுந்தாரகு என்ற வள்ளம் மாகாண சபை கூட தான் கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது ஒரு பெரிய செலவு செய்ய, அதுக்குரிய டீசல் சார்ஜுகள் காணாதால் கொஞ்சம் கொஞ்சம் அதில் தடங்கல்கள் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலம் உலக வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்றவற்றோடு பிரதேச சபைகள் நேரடியாக சில ஒப்பந்தங்களை செய்து கொண்டு வரலாம். உங்களுக்கு தெரியும் நெடுந்தீவுக்கான தவிசாளராக வர இருக்கிறவர் சத்தியவர்தன் சார். ஒரு படித்த 2ஆம் நிலை எம்ஏ பட்டங்கள் எம்இடி பட்டங்கள் வரையும் பெற்றுக்கொண்ட அனுபவம் வாய்ந்த ஒருவர். தர்மராஜ் அண்ணே உங்களுக்கு தெரியும் அவருடைய அனுபவங்கள். ஆகவே அவர்கள் தேடி கொண்டுவரக்கூடிய ஆக்கள். இப்போ தனியாக நாங்கள் நெடுந்தீவில் இருக்கிறத மட்டும்தான் வச்சு வரி வேண்டி செய்வோம்னா செய்யலார். அப்போ அவருக்கு தெரியும் வரதன் சாருக்கு இங்கே ஆரை பிடிக்கணும், எந்த வேர்ல்டு பேங்குக்கு என்ன ப்ராஜெக்ட் எழுதணும், ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கு என்ன எழுத வேணும், நாங்கள் எழுதி எப்படி காசை கொண்டு வந்தால் இந்த வேலையை செய்யலாம், மக்கள் இந்த போக்குவரத்துக்களை எப்படி இலகுபடுத்தலாம். இப்போ கூட அண்மையில் நாங்கள் எல்லாருமா போராடித்தான் இந்த மிச்ச ரோட்டு போடுறதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் கடைசி கூட்டத்திலையும் பாஸ் பண்ணியிருக்குது. ஆனால் இதை விட உள்ளக வீதிகள் நிறைய செய்ய வேண்டியிருக்குது.
மக்கள்கிட்ட நம்பிக்கை வர வேணும், நம்பிக்கையை கட்டி வளர்க்க வேணும். அதுக்கு பிரதேச சபை எங்கட கையில் இருக்க வேணும். நெடுந்தீவு ஒரு வித்தியாசமான மண், உணர்வுகள் கலந்த மண், எப்பவும் சிந்தனைகள் ஒரு நேரான சிந்தனைகளை கொண்ட மண். அது 1000 கருத்துக்கள் எங்கள்கிட்ட இருந்தாலும் நாங்கள் எங்கட இந்த ஆட்சி முறையை விடக்கூடாதுன்றதில் நாங்கள் ஒரு அந்யோன்யமாக இருக்கிறவர்கள் நாங்கள். இப்போ போன முறையும் எங்களோட கையில் நீங்கள் வெற்றியை தந்த நீங்கள், ஆனால் சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன விளக்கமின்மைகளால் நாங்கள் அந்த காலத்தை தவற விட்டுட்டோம். அது திரும்பவும் பிறகு தோதில்லாதவரோட கைக்கு அந்த சபை போனதால் அபிவிருத்திகளை செய்ய முடியலை. ஆனால் இந்த முறை உங்களுக்கு தெரியும், இதில் வந்திருக்கிற எல்லாருமே கூடுதலானவர்கள் எல்லாரும் உங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய, உண்மைகளை புரிந்து கொள்ளக்கூடிய, அன்போடும் உறவோடும் இருக்கக்கூடிய மைக்கேல் நினைக்கிறார், ஒருத்திரன் இருக்கிறார், மது எல்லாருமே இப்போ இது இருக்கிற இந்த தமிழ் நிற்கிறார் மற்றார் ஒரு பாடம் நிற்கிறார் யுவா. இப்போ நாங்கள் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் நாங்கள் இந்த இடத்துல இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். இது ஒரு வட்டார முறை தேர்தல். இப்போ சின்னத்துக்கு மட்டும்தான் வாக்களிக்கிறது. இப்போ வீட்டு சின்னம் உங்களுடையது. 1000 பிரச்சனை இருக்குது வீட்டுக்குள்ளே, எங்களுக்குள்ளேயும் எல்லார்ட்டையும் அண்ணன் தம்பிக்கு இருக்கிற மாதிரி கட்சிக்கையும் இருக்குது. நான் இல்லையண்டு இல்லை, இப்போ நான் வீட்டோடு இல்லை கட்சி, உங்களுக்கு தெரியும். எனக்கு தரப்பட்ட புரசரை விட வேறு யாருக்குமே இருந்திருக்காது. இப்போ நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் மாவி சேனாதராஜா அண்ணன் அவர்களை இழந்திருக்கிறோம் இந்த காலகட்டத்தில். அவர் இந்த கட்சியின் ஒரு மிகப்பெரிய 50-52 வருஷங்கள் தொடர்ச்சியாக அந்த கட்சியிலேயே வாழ்ந்த ஒரு ஆள். கட்சியை வளர்க்குறதுக்காகவே இந்த மக்கள்கிட்ட அவர் வந்து கட்சின்னு சொல்ல மாட்டார், விடுதலை இயக்கம்னு தான் சொல்லுவார். நாங்கள் இந்த விடுதலை இயக்கத்தை நூந்து போகக்கூடாது, நாங்கள் கண்ணீர் விட்டா வளர்த்தோம் ரெண்டு சொல்கிற அந்த அந்த அவருடைய ரத்தத்திலேயே அதான் ஊறி இருந்தது. அப்படிப்பட்ட மனிதர்களை உங்களுக்கு தெரியும். தந்தை செல்வா இந்த மண்ணுக்கு வந்து போனவர். நாங்கள் இந்த மண்ணில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று அடையாளங்களை கொண்டவர்கள். அது எங்களுடைய அடையாளம் என்பது முக்கியமானது. என்னதான் நாங்கள் பட்டி மாடு வச்சுருந்தாலும் குறி புழைச்சதுன்றால் பிறகு மாடு வச்சுருந்து பிரயோசனம் இல்லை. குறி முக்கியம். எங்களோட குறி இந்த பிரதேச சபையில் முக்கியத்துவம் பெறும். இப்போ தர்மராசானே அந்த குறிக்குரிய இந்த வட்டாரத்துக்குரிய குறியை அவர் தான் இருக்கிறார். அந்த குறியை இழக்காமல் தமிழரசு கட்சியினுடைய சின்னமான, உங்களுடைய சின்னமான வீட்டு சின்னத்தை நீங்கள் தெரிவு செய்து நாங்கள் வெற்றி பெற வேணும்.